மக்களை வணக்கம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நான் எஸ்கே, இது உங்க எஸ்கே பிளாக்ஸ் 360 யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல வீடியோ போட்டு. சாரி ஃபார் தட். இன்னுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்ச நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசா பாக்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்றதுக்கான ட்ரை பண்றேன். என்ன ரீசன் வீடியோ போட முடியலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேன்ல இருந்தோம். இப்போ வீடியோ ஷிஃப்ட் பண்ணி ஆயப்பதாங்கல் வந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். நம்பர் 2, நிறைய எடிட்டிங் ஒர்க் நம்ம நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம். ஸோ அதனால அங்கே டைம் நம்ம நிறைய கொடுக்க வேண்டியதுனால வெளியில எங்கேயுமே ஷூட் பண்றதுக்கான நேரம் இல்லை. ஆனா இங்க இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் கம்பேக் வீடியோ ஒரு ஸ்பெஷலா கொடுக்கணும்னால பிரதர் ரொம்ப நாள் நமக்கு அப்ரோச் பண்ணா இன்னைக்கு நம்ம கண்டிப்பா பண்றோம் ப்ரோ. நம்ம வந்துட்டோம். எங்க வேற எங்கேயும் இல்ல, கோல்டன் பெட்ஸ் நம்ம வண்ணார்பேட்டில் பார்த்திருந்தோம். ஏகப்பட்ட பப்பீஸ் நம்ம பார்த்திருந்தோம். நம்ம சேனல்ல அதிக வியூஸ் போன வீடியோ ஒன்று. அதுல நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ அவங்களோட இன்னொரு லொகேஷனான குடுவாஞ்சேரியில இருக்கிற அடல்ட்ஸும் சரி இங்க பப்பீஸும் இருக்கு. ஸோ அவங்க இங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்க அடல்ட்ஸோட, நம்ம நிறைய பப்பீஸ் நம்ம அடல்ட்ஸ் அவர் நிறைய வீடியோல சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளோட அடல்ட்ஸ் எல்லாம் குடுவாஞ்சேரியில தான் நம்ம மெயின்டைன் பண்றோம். ஏன்னா சேம் பிளட் லைன்ல வரதுனால பப்பீஸ் ஹெல்தியா இருக்கும். வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ் கூடமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். டீடைல் தான் வீடியோல ஏகப்பட்ட விஷயம் நம்ம ஷேர் பண்ண போறோம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பெல் ஐகானை டேப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ எண்டில் ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு, அதை நான் கண்டிப்பா ரிவீல் பண்றேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம கோல்டன் பெட்ஸோட முதலாளிட்ட பேசிட்டு கிளீனா என்ன அவைலபிளா இருக்கு, பப்பீஸ் என்னென்ன பிரைஸ் கோட் பண்றாருன்ற நம்ம எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ப்ரோ, ஹாய். எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா பிரதரை பார்த்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாரு. ரொம்ப நாளா கோல்டன் பெட் செகண்ட் ஃபார்ம் கேட்டு இந்த வீடியோ எடுக்கலான்ட்டு இப்பதான் வந்துக்கிறாரு, ஃப்ரீ ஆகிறாரு பிரதர். பாத்தீங்கன்னா நம்மளது செகண்ட் ஃபார்ம் கூடாஞ்சேரி. இது இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தோம், நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருந்தோம், காமிக்கிறோம்னு ஃபைனலா வந்துட்டோம். ஆக்சுவலா லொகேஷன் செம்மையா இருக்கு. நீங்க பின்னாடியே பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம சினிமாட்டிக் இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற வியூ தெரியல, பட் ஆனா ரொம்ப அழகான வியூல நம்ம அழகான அடல்ட்ஸ் அண்ட் பப்பீஸ் இங்க இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம் ப்ரோ. என்ன பப்பீஸ் இப்போ அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட? இருக்குது ப்ரோ. நம்ம கிட்ட இப்போ ஒரு 8 பப்பி இருக்குது. அடுத்த பேட்ச் நம்ம கிட்ட இருக்குது. ரெகுலரா பப்பி நம்ம கிட்ட கோல்டன் பெட்ஸ் வந்து ரெகுலரா பப்பீஸ் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் நம்ம கிட்ட. எப்ப நம்ம 3 ஃபார்ம் நம்ம மெயின்டைன் பண்றது பார்த்தீங்கன்னா, ஆமா இப்போ ஃபர்ஸ்ட் ஓல்டு வாஷன் பெட்ல நம்ம நிறைய வீடியோ போட்டுருவோம் இதே சேனல்ல பாத்தீங்கன்னா. இப்போ இது நியூ சேனல், நியூ வீடியோ. இது பாத்தீங்கன்னா கூடாஞ்சேரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கீங்களா சேனலுக்கு? மத்த சேனலுக்குலாம் இருக்காங்க, எடுத்துறாங்க ப்ரோ. இந்த சேனல் எடுத்துறாங்க. கூடாஞ்சேரி ஃபார்ம் நிறைய பேர் பாத்துறாங்க. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, சோ நம்ம நிறைய விஷயம் இத பத்தி நம்ம ஷேர் பண்ணுவோம். சோ கலர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு இப்போ? கலர்ஸ் இப்போ நம்ம கிட்ட ஒயிட் கலர், ஃபான் கலர், கோல்டு கலர் 3 கலர்ஸ்ல அவைலபிள். 3 கலர்ஸ்ல இப்போ நம்ம அவைலபிள் 3 கலர்ல இருக்குது. உங்களுக்கு அடல்ட் இங்க அதிகமா இருக்கும். அடல்ட் அதிகமா இருக்கும். அங்க நீங்க ஒரு 6 or 7 அடல்ட் நம்ம வச்சிருப்போம். இங்க அதை விட அதிகமா இருக்குது அடல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இங்க உங்களுக்கு லொகேஷன் பார்த்தா நல்லா ஒரு கூலிங்கான ஸ்பேஸ், தென்னை மரம் சுத்தி இருக்கும், ஷெட் சுத்தி உங்களுக்கு ஒரு கேரளா ஸ்டைல்ல இருக்கும். அந்த இடம் பாருங்க, பின்னாடி மலை இருக்கும், காலையில என்ன மழையே தெரியாது, அந்த அளவுக்கு பனி இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்கா. டாக்ஸ் கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் நம்ம பாத்தீங்கன்னா. நம்ம டாக்ஸ் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். நம்ம டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கட்டியே போட மாட்டோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா எல்லாரும் ஜாலியா சுத்தி நிற்பாங்க. அங்க எப்படி அதே மாதிரி தான் இஞ்சியும் நம்மகிட்ட ஒரு பெல்ட் கூட இருக்காது, கட்டியே போட மாட்டோம். ஜாலியா அவங்க இஷ்டத்துக்கு சுத்தி நிற்பாங்க, ஃப்ரீயா இருப்பாங்க. இப்போ இந்த கிளைமேட்டுக்கு இந்த இப்போ இருக்கிற இந்த வின்டர் கிளைமேட்டுக்கு எப்படி ப்ரோ பாத்துக்கணும்? இப்போ இந்த டாக்ஸ் வின்டர்ல தான் ப்ரோ டாக்ஸ் என்ஜாய் பண்ணாமே. ஓகே, வின்டர்ல தான் மோஸ்ட்லி டாக்ஸ் என்ஜாய். இட்டாச்சி வா, இட்டாச்சி இங்க வந்தாச்சு. ஆமா, இந்த இப்ப மேட்டிங் கோசம் வந்துறான் அவன். ஓகே, மேட்டிங் கோசம் இட்னா வரும். இப்ப அங்க போயிடுவான், திருப்பி அங்க போயிடுவான். இப்போ 1 monthல போயிடுவான். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் வின்டர் நல்லா அடாப்ட் ஆயிடுவாங்க. சம்மருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் மதர் எங்க செட் ஆகுறாங்களோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்க்கறது. ஃபாதர் மதர் இங்கே தான் இருக்கிறாங்க. டெரஸ்ல இருந்து நம்ம டெம்பரேச்சர், சென்னை டெம்பரேச்சர் நல்லா அடாப்ட் பண்ணாலும் குட்டி ஈஸியா அடாப்ட் ஆயிடும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு. அதுக்கு ஏதாவது கேர் எடுத்துக்கணுமா? இப்போ வாங்கிட்டு போறாங்க, ஏதாவது ஸ்பெசிபிக் கேர் இதுக்குன்னு கொடுக்கணுமா? எதுக்கு ப்ரோ? சம்மருக்கா? ஆமா, சம்மருக்கு ஒண்ணுமே இல்ல பிரதர். டெம்பரேச்சர் கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். பாத்தீங்கன்னா பப்பீஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் எப்பவுமே வச்சிருங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க வாட்டர் மெலன் அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்க சம்மருக்கு ஏத்த மாதிரி ஃபுட் நான் சொல்றேன் உங்களுக்கு. பப்பி அதுதான் இவர்கிட்ட வாங்கிட்டு போறதுக்கான மெயின் ரீசன். அதான ஒரு டயட் கம்ப்ளீட்டா சொல்லிடுவாரு. நம்ம ஃபுல் டயட், நம்ம ஹோம் ஃபுட் நம்மளோட ஸ்பெஷலே அதான். ஏன்னா நீங்க ட்ரை ஃபுட்ல அதிகமா எக்ஸ்பென்சிவ் ஆகும். நிறைய பேருக்கு பப்பி வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை இருக்கும், ஆனா எக்ஸ்பென்சிவ் ஆகும் நினைச்சுக்கிறீங்க. ஆனா மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிக கூட ஆகும்.
என்ன சம்பளமே எனக்கு 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 15-20 தான் வாங்குறேன். ஆனால் இது எக்ஸ்பென்சிவ் அதிகமாக அவ்வளோலாம் அதே ஆகாது. நீங்கள் பப்பி வாங்குறதோட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாக ஒரு 12 to 15 வரைக்கும் நீங்கள் வளர்க்குற மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சொல்லுவோம். லைஃப் டைம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் ஹோம் ஃபுட் தான் பெஸ்ட். ட்ரை ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் இருக்குது. அது நீ கெமிக்கல் சேர்க்காம எப்படி அவ்வளோ நாள் நல்லா இருக்குது, பேசிக்கானது. இப்போ நீங்க லைவா நீங்க சண்டே ஒரு சிக்கன் வாங்க போறீங்களா, அப்ப நீங்க ஒரு கொஞ்சம் இதுக்கு ஒரு 250 கிராம் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா போதும். சிக்கனோ சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, வெஜிடபிள் ரைஸ், கர்ட் ரைஸ், அப்புறம் சாப்பிடலாம். அதெல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான். வெஜிடபிள்ல நிறைய இருக்குது, ப்ரொக்கோலி, பம்கின், அப்புறம் இந்த இது பொட்டேட்டோ, இதெல்லாம் நீ கொடுக்கலாம். கர்ட் ரைஸ் கொடுக்கலாம், சாம்பார் இந்த பருப்பு சாதம் கொடுக்கலாம், பன்னீர் போட்டு கொடுக்கலாம், நீங்க இதெல்லாம் கொடுக்கலாம், சப்பாத்தி கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். ஆனா உப்பு காரம் சேர்க்கக்கூடாது. சப்பாத்தில ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டா சால்ட் இருக்கும், அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. எதனால உப்பு காரம்னா ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா வேறு வரும், அதுல வந்து சால்ட் அப்புறம் தான் வெளியே வந்துடும். டாக்ஸுக்கு வேர்வே வராது. அதனால வந்து இச்சிங் ஆரம்பிக்கும். இச்சிங் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சொரிஞ்சு அந்த இடத்துல புண்ணாகி ஸ்கின் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம சாப்பிட்ற மசாலா பொருள் எதுவும் கொடுக்கூடாது சொல்றது ரீசன் அதுதான். நிறைய பேர் தெரிய மாட்டேது எதனால மசாலா பொருள் கொடுக்கூடாது, நம்ம சாப்பிட்றதா கொடுக்கணும், இதுதான் ரீசன். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு உங்களுக்கு சுத்தமா அது செட்டே ஆகாது. நீங்க தனியா பிளைனா எது சாப்பிடலாம், பிளைனா செஞ்சுதான் பெஸ்ட். இது இப்போ விண்டர்ல வந்துட்டு என்ன மாதிரி டிசீஸ் வரும், இதை எப்படி எதிர்கொள்ளலாம் கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்தவரை? கோல்டன் ரெட்ரீவர்ல இப்போ எல்லா பிரீடிங் ஈஸ்ட் டோக்னு வரும் ப்ரோ. அது விண்டர்ல வருது? விண்டர்ல இல்ல, சம்மர்ல வருது. மூக்குல இருந்து ப்ளீடிங் வரும், ஓவர் டெம்பரேச்சர் ஹீட் ஆயிட்டா. அது வந்து நீங்க என்னன்னா டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். வீட்டுல வச்சா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரீட்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 4-5 சம்மர் பாத்துட்டாங்க, 4-3 சம்மர் கிட்ட பாத்துட்டாங்க. ஆனா இவங்களாம் ஈஸியா அடாப்ட் ஆயிடுவாங்க. பாத்தீங்கன்னா இவங்க குட்டீஸும் இங்கதான் அடாப்ட் ஆயிடும். நீங்க வாங்க இப்போ வந்து ஊட்டியில போயிட்டு பப்பி அங்கிருந்து வாங்கி சென்னையில வளர்த்தீங்கன்னா சுத்தமா செட்டே ஆகாது. ஏசி கம்பல்சரி வைக்கணும். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் வேற, அது கன்சீவால இருந்து பிறக்கறதுல இருந்து அந்த டெம்பரேச்சர் ஃபுல்லா அந்த கிளைமேட்லயே செட் ஆயிடுச்சு. திடீர்னு வெயில் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வச்சா சுத்தமா அடாப்ட் ஆகாது. அதுதான் நீங்க மெயின் பாக்குறது பாத்தீங்கன்னா இதுதான் ரீசன். சென்னையில பப்பியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இது நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் நம்ம இப்ப இது கன்சீவ் ஆகுது, இல்ல இது ஒரு கேரிங்ல இருக்குது, இன்னொன்று கேரிங்ல இருக்குது. அவங்க லிட்டர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இங்கே இருப்பாங்க. லிட்டர்மெண்ட் ஆனாதான் கீழே நம்ம வைப்போம். பார்த்துக்கிட்டு ஆள் ரெடியா இருப்பாங்க. நம்ம கன்சீவ் ஆகி லிட்டர்மெண்ட் ஆனதுல இருந்து அது 15 நாள் 20 நாள் தூக்கமே இருக்காது. 2 ஹவருக்கு ஒரு அடி எடுத்து பால் குத்துனே இருக்கும். அப்பதான் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா எது பால் குடிக்குது எது குடிக்கல நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து சும்மா நம்ம அதுக்கு அம்மா கூட விட்டு வச்சா இன்னும் பப்பி லீன் ஆயிடும், ஒன்னும் குடிக்காது, மில்க் எடுக்காது, வீக் ஆயிடும் பப்பி. பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது. நிறைய பேர் லிட்டர்மெண்ட் ஈஸி நினைச்சுக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ்மே பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இருந்து ஃபீமேல் வாங்கிட்டு போறாங்க, மேட் பண்ணனும், அந்த சர்வீஸும் பண்றோம். பிரெக்னன்சி அப்போ வந்துட்டு அந்த எல்லாமே இப்போ நம்ம கஸ்டமர் வந்து மேட் பண்ணி எடுத்துன்னு போயிறாரு. பத்தி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லிட்டர்மெண்ட் ஆனா நம்ம போய் லிட்டர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டு எப்படி வளர்க்கணும் எல்லாமே சொல்லிட்டு தான் வருவேன். அந்த பப்பியை நம்ம எடுத்துப்போம். பாத்தீங்கன்னா நம்ம லைனேஜ்ல வர பப்பி எல்லாமே நல்லா இருக்கும், பெஸ்டா இருக்கும். அது கேஷ் பேசிஸ்ல நீங்க? ஆமா, மேட்டிங் பாத்தீங்கன்னா கேஷ் மேட்டிங் பண்றோம் ப்ரோ. நம்ம கேஷ் மேட்டிங் தான் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா பப்பீஸ் நம்ம வாங்க மாட்டோம். இப்ப நம்ம எந்த மேல் மொத்தம் 3 மேல் இருக்குது, உங்களுக்கு எந்த மேல் வேணுமோ அதுல மேட் பண்ணி வந்துடலாம். பட் ஆனா உங்க கிட்ட இருந்து வாங்கி ஆமா அப்படி இல்ல, வெளியில இருந்து வரலாம். அந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, அது பாப்போம் பிரதர். நான் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவேன். ஒரு எல்போ ப்ராப்ளம் நடக்கும் போது ஈஸியா தெரிஞ்சிடும். இப்ப ஜெனடிக் ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அது ஜெனடிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. இப்போ ஜெனடிக்ஸ் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கோல்டன் ரெட்ரீவரை பொறுத்தவரை கோல்டன் ரெட்ரீவர் இல்ல ப்ரோ, எல்லா பிரீடுக்கும் ஜெனடிக் ப்ராப்ளம். ஜெனடிக் ப்ராப்ளம் நல்லா வளர்த்துன்னு பாங்க, ஒரு 5 வருஷம் இருப்பாங்க, திடீர்னு டாக் சம்பந்தமே இறந்துடும். அது பாத்தீங்கன்னா கேன்சர் வர வாய்ப்பு அதிகம். பாத்தீங்கன்னா ஜெனடிக்கா கேன்சர் வரும் டாக்ஸ் பாத்தீங்கன்னா. அது உங்களுக்கு பப்பில எல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, யாரால டாக்டர் கூட முடியாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பெட்லைனை பார்த்து நீங்க வாங்கணும். பப்பி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பெட்லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட அப்பா இதோட தாத்தால இருந்து எனக்கு எல்லாமே தெரியும். பெட்லைன்னா என்னதுன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே லிட்டர்மெண்ட்ல இருந்து பப்பீஸ் எடுக்கக்கூடாது. ஒரே லிட்டர்மெண்ட்னா இது வந்து இங்கிலீஷ் டைப்னா இது ஒரு ரெட்ரீவர். பார்த்தா இங்கிலீஷ் டைப்ல ரெட்ரீவர் ஒயிட் கலர் வந்தா இங்கிலீஷ் டைப் சொல்லுவாங்க. அமெரிக்கன் டைப்னா டார்க் கலர். இவங்க 2 பேரும் வேற பெட்லைன் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரே பெட்லைன்ல வராது. இது இந்த மாதிரி பெட்லைன் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் அமெரிக்கன் ஒரே பெட்லைன்ல வராது, வேற பெட்லைன். இந்த மாதிரி தான் மேட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. இப்ப அமெரிக்கனுக்கும் அமெரிக்கன் மேட் பண்ணாலும் அதோட பேரண்ட்ஸ் டோட்டலா வேற லைனேஜ்ல இருக்கும், இதோட பேரண்ட்ஸ் வேற லைனேஜ்ல இருக்கும். அதான் நம்ம லைனேஜ் பார்த்தா மேட் பண்ணுவோம். இவனோட அப்பா என்னோட தாத்தால இருந்து எனக்கு எல்லாமே தெரியும். அதனால இவங்க அப்பாவோட தாத்தால அவங்க யாருக்குமே எந்த ப்ராப்ளம் வந்ததே இல்ல. எல்லாரும் 15-14 வருஷம் வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த பிளட் லைன் மெயின் ரீசன் தான் உங்களுக்கு என்னன்னா
அந்த பிளட் லைன் மூலமா நீங்க பப்பீஸை வந்துட்டு எடுத்துட்டு போய் வளர்க்கும் போது ஜெனட்டிக்கலா இந்த இஷ்யூஸ் இல்லாம பப்பீஸ் இருக்கும் போது அந்த இவர் சொல்ற பிரச்சனை எல்லாம் வந்து 90% வராது. கண்டிப்பா 90 100% வராது ப்ரோ. ஏன்னா என்ன ரீசன் பார்த்தா இப்ப இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 வயசு கிட்ட ஆக போகுது. ஆமா, இது எதுவுமே தெரியாது பாத்தீங்கன்னா உங்களுக்கு. இப்ப 4 வயசு, இப்ப இவனுக்கு பாத்தீங்கன்னா 4 வயசு கிட்ட ஆக போகுது இவனுக்கு தான். அதனால நம்ம கிட்ட இந்த ஜெனடிக் ப்ராப்ளம் வராது. ஒண்ணு இந்த எல்போ ப்ராப்ளம் வராது ப்ரோ. எல்போனா என்னன்னா இது சைனி இறங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல்போ ப்ராப்ளம் வராது. எல்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன் லூஸ் ஆகாது. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பிரீடிங் பண்ணனால வரும். ஒரே பெட் லைன்ல இருந்து பண்ணுவாங்க அது. அதுதான் உங்களுக்கு பெட் லைனா இதான் ரீசன் பாத்தீங்கன்னா ப்ரோ. உங்களுக்கு ஜெனடிக் ப்ராப்ளம்னா இதுதான். நிறைய பேர் ஜெனடிக் ப்ராப்ளம் என்னன்னு தெரியாம இருக்காங்க. உங்களுக்கு 2 விஷயம் என்னன்னா கேன்சர் வரக்கூடாது. டாக்ஸ் பாத்தீங்கன்னா கேன்சர்லாம் உங்களுக்கு பப்பீஸ்ல கண்டே பிடிக்க முடியாது. ஹியூமன் மேல அதுக்கும் வரும், டாக்ஸுக்கும். கேன்சர் பாத்தீங்கன்னா 2வது பாத்தீங்கன்னா எல்போ ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்போ ப்ராப்ளம் 4 to 5 மாசம் கண்டே பிடிக்க முடியும் டாக்ஸுக்கு. அது கேட்டா டைல்ஸ் பெண்ட் சொல்லுவாங்க. நீங்க வாங்கி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா டைல்ஸ்ல விட்டு கால் பெண்ட் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. ஆமா, அது ஒரு ரீசன் சொல்லுவாங்க சில பேரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றேன் நான். நீங்க இந்த மாதிரி ஒரு பப்பீஸை வாங்கும் போதே நீங்க பேரண்ட்ஸை பார்த்து வாங்கணும் நான் சொல்றது. எப்பவுமே நம்ம கிட்ட இல்ல வெளியில வாங்கினாலும் எந்த பிரீட் வாங்கினாலும் பேரண்ட்ஸை விசிட் பண்ணி நீங்க வாங்கினீங்கன்னா இந்த போனே உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மசிலா இருக்கணும். உங்களுக்கு தொட்டாவே தெரியும் உங்களுக்கு நல்லா மசிலா இருக்கணும். உங்களுக்கு இந்த எலும்பு தான் ப்ரோ, ஜாயிண்ட் எலும்பு இது பாத்தீங்களா, இதுதான் வந்து லூஸ் ஆயிடும். இப்படி இருக்கும் உங்களுக்கு லாக். இப்படி இருக்க லாக் வந்து இப்ப லாக் பண்றோம். இப்படி ஒன்னொன்னு இப்படி வரும், பிறக்கும் போது இப்படி வந்துடும். போன் இப்படி எப்படின்னா நவுரும் உங்களுக்கு. தவளை மாதிரி நந்து போவோம் வச்சுக்கலாம். நந்து போறோம் நடக்கும் போது அதெல்லாம் வந்து பப்பீஸ்ல கண்டுபிடிக்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு 4 month 5 month ஆனதான் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியும். 4 month மேலதான். அதனால பேரண்ட்ஸை பார்த்து ஒரு பப்பி வாங்கினா பேரண்ட்ஸை பார்த்து வாங்கினா எந்த ப்ராப்ளம் இருக்காது. பப்பி ஹெல்த்தியா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து வளர்க்கும் போது நீங்க ஒரு ஆசைப்பட்டு வாங்குறீங்க பப்பி. எல்லாருக்கும் ஒரு வளர்க்கறது ஒரு ஆசைப்பட்டு பப்பி வாங்கி அது எந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்க இந்த கம்மியான ரேட் நோண்டி போயிடாதுங்க. ஏன்னா கம்மியான ரேட்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டா நடந்த கதைனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் சென்னையில தான் இங்கே பப்பி வாங்கிக்கிறாரு. அது யாரு நான் சொல்ல விரும்பல பேரு. பாத்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா எங்கேயோ பப்பி வாங்கிட்டு அப்புறமா நம்ம வீடியோ லாஸ்ட்ல தான் பார்த்தாராம். வாங்கிட்டு 2 வாட்டி போன் பண்ணி கேட்டாராம், ப்ரோ இந்த மாதிரி விளையாடும் போது பல்லு படுது ஆக மாட்டேன். அவங்க சொல்லிக்கிறாங்களா வாங்கினத்துல நீங்க சும்மா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, அடிக்கடி போன் பண்ணாதீங்க சொல்லிட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ற ஆள்கிட்ட வாங்க பப்பி வாங்கினா. ஏன்னா வந்து லைஃப் டைம் வளர்க்க போறீங்க, நிறைய டவுட் இருக்கு உங்களுக்கு. அதை வந்து கிளியர் பண்றது ஒரு ரெஸ்பான்ஸ் கரெக்டா பண்ற ஆள்கிட்ட நீங்க பப்பி வாங்கினா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. அவர் பிரதர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். இப்போ இவர் வந்து இதே ப்ரொஃபஷனா வச்சு பிரீட் பண்றாரு, A to Z தெரிஞ்சு பண்றாரு. சும்மா எடுத்தோமா ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிராட்வே மார்க்கெட் எடுத்துக்கோங்களேன். சண்டே மார்க்கெட் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் மார்க்கெட். யார் வேணா கொண்டாந்து வந்து பப்பியை வந்து விற்கலாம், சேல் பண்ணலாம், என்ன வேணா நடக்குவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ப்ரோ. இப்போ எப்படின்னா வந்துட்டு இவர்கிட்ட இருந்தே வாங்கிட்டு போயிருப்பாங்க ஒரு அமௌண்ட் பப்பின்னு வாங்கிட்டு போயிட்டு அங்க வந்துட்டு மேல ஒரு 2000 ரூபாய் வச்சு வித்துருப்பாங்க. இப்ப இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுங்க. இதே மாதிரி வீட்டுல வந்துட்டு எதுவும் தெரியாம அப்படியே பப்பியை வாங்கிட்டு மணி மைண்டட்னால வந்துட்டு விக்கிறதுனால அதுல நிறைய இஷ்யூ. இப்ப அதை மேட் பண்ணும்போது வந்து ஜெனடிக்கலா அவர் சொல்ற இஷ்யூஸ் எல்லாம் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பிரீடர்ஸ்ட வந்து நம்ம அப்ரோச் பண்ணி வாங்கும் போது இவர் சொன்னதுல இதுக்கு முன்னாடி சொன்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு தவிர்க்கலாம். ஏன்னா வந்து இவர் சொல்ற மாதிரி இவர் கைட் பண்ணுவாரு. சரி வாங்கிட்டோம் கொடுத்துட்டோம் அதோட முடியாது இல்லாம கைட் பண்ணுவாரு. பட் யாரா இருந்தாலுமே வந்து அது பக் பண்றது ஒரு கடுப்பா தான் இருக்கும். பட் வந்துட்டு அவங்க சொல்றது கிளியரா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பப்பியை நேர கொண்டு வந்துட்டு இவ இந்த இஷ்யூஸ் இருக்கு ப்ரோ, இல்ல இங்க இந்த பிரச்சனை இருக்கு ப்ரோ என்னன்னா அவர் கைட் பண்ணுவாரு. இல்லன்னா அதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கு. நான் வந்து அவருக்கு வேற இடத்துல பப்பி வாங்கிட்டு நான் இப்ப அவரு கைட் பண்ணுகிறேன். கேக்குறாரு ப்ரோ பேமெண்ட் என்ன தரணுமா கைடன்ஸ் நீ பண்றதுக்கு. அதெல்லாம் வேணாம் ப்ரோ, திருப்பி இல்ல இந்த விஷயம் பண்ணணும் ப்ரோ. அது கண்டிப்பா ப்ரோ. நம்ம வந்து ப்ரொபஷனலா பண்றது நம்ம ஒரு உயிரா பாக்குறோம் அது, புரியுதுங்களா? அதனால இப்ப நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு 15 நாள் கண்ணு முழிச்சு லிட்டர்மெண்ட் பார்த்து நான் தான் பப்பி பிறக்கும்போது கையில எடுப்பேன், எடுத்து தொப்புள் கொடி கட் பண்ணது நான் தான் பண்ணுவேன். அதனால நம்ம ஒரு கஸ்டமர் கொடுக்கும் போது அந்த பப்பி நல்லா வரணும் தான் நம்ம கொடுப்போம். அதனால அது என்ன ஆனாலும் நான் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணதான் என்னோட எனக்கு ஏன்னா நம்ம குழந்தை மாதிரி அது கொடுக்கறது. அவங்க நல்லா வளர்க்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதனால நீங்க எப்பவுமே நம்ம கிட்ட கால் பண்ணலாம், 24 hours கால் பண்ணலாம் ப்ரோ. பப்பி வாங்க டவுட் நைட்டு கூட நீங்க 12 அதெல்லாம் இல்ல ப்ரோ. அது தெரியும் நம்ம கிளைண்ட் எல்லாம் கரெக்டா இருப்பாங்க ப்ரோ. எமர்ஜென்சியா நைட்ல போன் பண்றவங்க இருக்கிறாங்க. அது நம்ம மெடிசன் சொல்லுவோம். நம்மளுக்கு என்னன்னா டாக்டர்ஸ்ல இருந்து அனுபவம் அதிகம். நம்மளே மெடிசன் நீங்க ஸ்டார்டிங்ல என்ன பப்பி வாங்கினாலும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளம் உடனே போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. நான் உடனே மெடிசன் சொல்லுவேன், மெடிக்கல்ல போய் உடனே சரியாயிடும். அதிகமாக விட மாட்டாங்க கஸ்டமரை. நம்ம கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் அந்த ஒரே ரீசன்காக நம்ம கோல்டன் பெட்ஸை வந்து அப்ரோச் பண்றதுக்கான
நீங்க நிறைய பெட் பிளாக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல பின்னாடி வாரண்டி எல்லாம் இருக்காது. இந்த இடத்துல வாங்குறோமே இது ட்ரஸ்டடா, குவாலிட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் பாக்குறது இல்ல. பட் நான் இவர்கிட்ட அடிக்கடி வீடியோ பண்றதுக்கான ஒரே ரீசன் தான் கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். வாங்கிட்டு போறவங்க கிட்ட வந்து லாங் ரன்ல இருந்திருக்கு, இந்த இஷ்யூஸ் வந்ததுல. நான் இதை வீடியோ பண்றதுக்காகவோ இங்க வந்ததுக்காகவோ ப்ரொமோட் பண்றதுக்காக சொல்லல. என்னோட வீடியோஸ்ல போய் பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் இவரை பத்தி இங்க வாங்கின டாக்ஸ் பத்தி சொல்லி இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 year பர்த்டே கொண்டாடி கேக் போட்டோ அனுப்புறாங்க ப்ரோ. இன்னும் கூட இதுக்குலாம் அதெல்லாம் நம்ம ப்ரூஃப் வச்சுக்கிறோம். பாத்தீங்கன்னா காமினா இவ்வளவு காமிக்கிறோம், ஆனா நம்ம காமிக்க மாட்டோம். நம்ம கொடுக்குற பப்பி எப்பவுமே சொல்றேன் குவாலிட்டியா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். நம்ம விற்கிறதுக்கோசரம் சொல்ல, நீங்க வாங்குறது 1 time வாங்க போறீங்க, ஒரு பப்பி வாங்கலாம். ஏன்னா ஒரு 15 வருஷம் கூட இருக்க போகுது, அது கமிட்மெண்ட், அது பெரிய கமிட்மெண்ட். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பப்பி, நல்ல ஒரு குவாலிட்டியான பப்பி வாங்கணும். நீங்க 2000 கம்மியா கிடையாது, 3000 கம்மியா போடுங்க. அது வந்து நீங்க 2000 நீங்க ஃபுட்டுக்கே செலவு பண்றீங்க. ஒரு ஃபுட் பேக்கே போனீங்க, டிப்ரெஷன் நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். அந்த ஸ்டேஜ்ல போகும்போது ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாயிராங்க. அதுல இருந்து வெளியே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அட்டாச்சா ஆயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே இங்க வந்து ஒரு கஸ்டமர் வந்து பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு 2 மாசம் கழிச்சு வாங்க, இப்ப அட்வான்ஸ் பண்றமா கேட்டுருந்தாங்க. நீங்களே பாத்துருக்கீங்க. அவங்க டீச்சர், அவங்க இப்ப லீவ் கிடைக்காங்க, 1 month லீவ் வர பசங்களுக்கு ஸ்கூல் லீவ், அப்ப வாங்கலாம் ஐடியா இருக்கிறாங்க. அதுக்கு இப்ப வந்து பாத்துட்டு அட்வான்ஸ் இப்ப கேரிங்ல இருக்கிறாரு இவரோட பப்பி வேணும்னு சொல்லிட்டு போறாங்க என்கிட்ட. அதுவும் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்து மதுரையில இருந்து சென்னை, மதுரையில நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்க யூடியூப்ல போனாலே தெரியும். அததான் சொல்றேன், பர்டிகுலரா இங்க வராங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் இவர் சம்பாதிச்சிருக்காரு, அந்த நேம் இருக்கு, அந்த குவாலிட்டி இருக்கு, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. கண்டிப்பா அதுதான் ப்ரோ. இது 2 விஷயம் நீங்க பாக்கலாம். மெயின் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக். பப்பீஸ் வாங்கும் போது பப்பி நல்லா லீனாலாம் இருக்கணும், நல்லா வெயிட்டா இருக்கணும். பப்பீஸை காமிக்கிறோம். பப்பீஸை நம்ம அவர் சொல்ற அந்த பப்பீஸ் எல்லாமே இவங்க பிளட் லைன்ல வந்து பப்பீஸ் எல்லாமே வந்து இப்ப நம்ம கொஞ்சம் நேரத்துல நம்ம காட்ட போறோம். நம்ம வேற ஏதாவது நம்ம பர்டிகுலரா சொல்லணுமா ப்ரோ? வேற எதுவுமே இல்ல பிரதர். பப்பீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வளர்க்கறது எப்படி, நான் வந்து பப்பி வாங்கும்போது நான் சொல்றேன் பிரதர். எல்லாமே கைடன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் சாட்ல இருந்து எல்லாமே வெஜிடபிள் பீப்புள் இருப்பீங்க, நான்வெஜ் பீப்புள் இருப்பீங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன். ஃபுட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா ஹோம் ஃபுல்லே பெஸ்டா நீங்க வளர்க்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சம்மர் ஷட் ஆப்ப சம்மருக்கு என்ன கொடுக்கணும் அது எல்லாமே நான் சொல்றேன். அது நம்ம பப்பீஸை வச்சுட்டு இப்ப அடுத்து நம்ம பப்பீஸை வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அதை பத்தி ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் பண்ணிடலாம். இப்ப இந்த நம்ம கிட்ட பப்பி வாங்கினா நீங்க தாராளமா போர்டிங் விட்டு போலாம். நம்ம போர்டிங் பாத்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர் ஒண்டி தான் போர்டிங் எடுக்கிறோம். கோல்டன் ரிட்ரீவர் வேற எந்த பிரீட் எடுக்கல. நம்ம வந்து காசு கோசம் இந்த ஃபீல்டுக்கு வரல. ஏன்னா கோல்டன் ரிட்ரீவர் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர் பாத்தீங்கன்னா. இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியா இருப்பாங்க, அடாப்ட் ஆயிடுவாங்க. மத்த பிரீட் வந்து அப்படியே சேர்க்காது. இப்ப ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் கோல்டன் ரிட்ரீவர் ரொம்ப கோவப்படும். இப்ப டாபர் மேன் தான் விட முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரீடு இருக்குது. பிரீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்லி கோல்டன் ரிட்ரீவர் வந்து நம்ம வந்து போர்டிங் எடுக்கிறோம். அது மேட்டிங் சர்வீஸ் நம்ம கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா. நம்ம மேட்டிங் சர்வீஸ் பண்றோம், போர்டிங் சர்வீஸ் பண்றோம். கைடன்ஸ் வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம வந்து நம்ம கஷ்டம் நம்ம கொடுக்குற பப்பி நீங்க லைஃப் லாங் எனி டைம் கால் பண்ணலாம். இது இப்ப வீடியோ கோர்ஸ்லாம் சொல்ல, நீங்க நம்ம கொடுக்குற கிளைண்ட்டும் பாப்பாங்க. இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கும் நம்ம இது வரைக்கும் கைடன்ஸ் இது வரைக்கும் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகுது ப்ரோ. பப்பி வாங்கி இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணி தான் போகிறாங்க. இன்னும் ஃபோன் பண்ணி இந்த டிக்கு வருது, டிக்கு என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் நான் மெடிசன் சொல்லுவேன், மாத்திரை. இப்ப டிக்குலாம் டேப்லெட் வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட் அனுப்பிச்சுடுவேன், அதை கொடுத்தா சரியாயிடும் உங்களுக்கு. பப்பீஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடல்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது அவங்களோட பப்பீஸ் தானே ப்ரோ? ஓகே ப்ரோ, இட்டாச்சியோட பப்பீஸ் இதெல்லாம். சொல்லுங்க ப்ரோ, ஒன்னொன்னா சொல்லுங்க ப்ரோ, பப்பீஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன இருக்கு கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 2 பேட்ச் ஒரு மொத்தம். ஓகே, ஒரு பேட்ச் இது வராங்க. இவங்க 2 பேர் கிரீம் கலர், கிரீம் அதே பேர் கிரீம் கலர், கிரீம் லவர்ஸ் கிரீம் கலர் இருக்கு. கலர் இருக்குது. ஓகே, டார்க் பர்கண்டி கலர் கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் பிரவுன் கலர் வருவாங்க. ஓகே ஓகே, அவங்க ஃாதர் மாதிரி வருவாங்க வச்சுக்கங்க. ஓகே, அவங்க டார்க்கா ஒரு கலர். அமெரிக்கன் ரெட்ரீவர் இவங்கலாம். அமெரிக்கன் ரெட்ரீவர். இவங்க வந்து இங்கிலீஷ் டைப் ரெட்ரீவர். அதெல்லாம் இங்க மட்டும் வெள்ளையா இருக்கு. அது வந்து பழைய லைனேஜ் வரும் ப்ரோ உங்களுக்கு. ரொம்ப பழைய லைனேஜ் அது. லைட்டா ஒயிட் வரும் நெத்தியில பாத்தீங்கன்னா. அது ஓகே, அழகா இருக்கு அது பாக்குறதுக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கு. ஒரு சில பேர் கேட்பாங்க இந்த மாதிரி. ஓகே, இது ரொம்ப ரேர் அது பாத்தீங்கன்னா. ரொம்ப பழைய லைனேஜ்ல வரலாம். ஓகே ஓகே, இதெல்லாம் போயிடும். கொஞ்சம் கம்மியாயிடும் வளரும்போது. லைட்டா உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. லைட்டா நாம மாதிரி வரும். ஓகே ஓகே, லைட்டா இருப்பாங்க, ஒயிட் கலர் வரும். ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. ஆமா, பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. இத பொட்டு வச்ச மாதிரி இருப்பாங்க அழகா. இதெல்லாம் பழைய லைனேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ஓகே, ரொம்ப பழைய லைனேஜ்ல வரும், பெட் லைன் வராது. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. குட்டி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஆமா, ஹெல்தியா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. இந்த என்னென்ன பண்ணுறா பேரு. ஆமா, கை பாருங்க. இது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்க. நானும் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கிறது கண்ட்ரோல் பண்றோம், முடிய மாட்டேங்குது. எல்லாம் துரு ஆக்டிவா நம்ம பப்பியை பொறுத்த வரைக்கும். ஏதாவது போய் ஒரு ஓரமா உட்கார கூடாது. அப்படி உட்காரவே கூடாது.
நல்லா ஆக்டிவா இருக்கணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 7 பேர் கையில பிடிக்க முடியாது, துள்ளும் அப்படியே குட்டி. சும்மா இந்த மந்தமா உட்காந்துக்கின்னு ஃபீடிங் எடுக்காம தூங்கினே இருக்க கூடாது குட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே அதெல்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம். ஓகே ஓகே. கொள்ளு கொள்ளு நம்ம குட்டி பார்க்கறதுக்கு உங்களுக்கு இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 30 நாள் தான் ஆகுது. 30 days. இன்னும் மதர் கிட்ட இருந்து பிரிக்கல நம்ம கரெக்ட்டா? ஆமா, மதர் பிரிக்கல. இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள்ல கொடுத்தலாம் பப்பி பாத்தீங்கன்னா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 37 டேஸ் ஆவறாங்க. ஓகே. ஆனா நம்ம வந்து எத்தனை டேஸ்ல நம்ம 40 டேஸ்ல கொடுக்குறோம் கரெக்ட்டா? நம்ம கரெக்ட்டா 42 உங்களுக்கு 38 டேஸ்க்குள்ள 38 டேஸ்க்குள்ள 40 டேஸ்க்குள்ள வந்து கொடுத்துறோம். ஆக்சுவலா இது நிறைய சேல் ஆயி இதுதான் இப்போ பேட்ச் அடுத்த இந்த பேட்ச் நெக்ஸ்ட் பேட்ச் ரிக்ரூட்மென்ட் ஆகிறாங்க அவங்க. ஓகே. 15 நாள்ல வராங்க பாத்தீங்கன்னா. ஓகே. அத நம்ம இப்ப பார்க்க முடியாதுல்ல. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ நம்ம பிரைஸ் நம்ம எப்படி நம்ம சொல்றோமா இல்ல கஸ்டமர் கால் பண்ண? எப்பவுமே ஸ்டாண்டர்ட் பிரைஸா மேல் 15,000 ஃபீமேல் 13,000. மேல் 15,000 ஃபீமேல் 13,000. நம்ம ரொம்ப வருஷமா ஒரே சரி நமக்கு பெஸ்ட் பிரைஸ் ப்ரோ. நான் சொல்றதே பெஸ்ட் தான் ப்ரோ. நான் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் நம்ம கிட்ட. சரி அதான் முன்னாடி நம்ம வீடியோல வந்து பேசனதா. உங்களுக்கு பப்பி வந்து குவாலிட்டி கம்மியா நமக்கு கொடுப்போம். எல்லாமே சூப்பரான குட்டி உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஓகே. பப்பி டைல்ல இருந்து பாருங்க. ஓகே. ஷார்ட் டைல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஆப்பிள் லெட் உங்களுக்கு எல்லாமே இதாரமா உங்களுக்கு பர்கர் பாருங்க. கைய உள்ள விட்டா உள்ள போற அளவுக்கு பர்கர் ஃபர் குவாலிட்டி. ஓகே. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா. ஓகே. பெஸ்டா குட்டி பார்த்தாவே உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு பிரைஸ் எப்பவுமே நம்ம கிட்ட ஒரே பிரைஸ் தான் உங்களுக்கு. ஓகே. குவாலிட்டி நல்லா இருக்கு. நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். பட் அவர் சொல்றதுக்கான வேலிட் ரீசன் இருக்கு. நமக்கு வேலிட் ரீசன் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஃபுட் செலவுக்கு அதெல்லாம் தான் ரொம்ப கம்மியாலாம் சொல்ல, ரொம்ப அதிகமாவும் சொல்ல, கரெக்டான ரேட் நம்ம சொல்றது. ஆமா அதான் அவர் சொல்றது. இப்போ நம்ம கம்மியா வாங்கிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட செலவு பண்றதுக்கு அந்த 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் பார்க்காம நம்ம ஹெல்தியான பப்பி வாங்கிட்டு. நீங்க ஒரு பாரோ பத்தி பல வீடியோ சொல்லிருப்பேன். ஆமா ஆமா ஆமா. பாரோ வந்தா குட்டிக்கு 15,000 20,000 செலவாகும். காப்பாத்துறது 2% தான் காப்பாத்தும். நீங்க சொல்றது வாங்கின பப்பியே அதே விலை வந்தது. மெடிசன் செலவு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க ஒன் டைம் போக 2 வாட்டி வர சொல்லுவாங்க டாக்டர். அந்த மாதிரி நம்ம பப்பி ஒரு பாரோ டிசீஸ் வரைக்கும் எந்த கிளைண்ட் நமக்கு சொன்னதே கிடையாது. எல்லாமே ஹெல்த். இத பாருங்க, நீங்க பார்த்தாவே தெரியும். அந்த சும்மா சொல்ல உங்க விளையாடும் போது தெரியும் பாருங்க. ஒரு பப்பி கையில நிக்காது, துருத்துறாங்க, எல்லாமே ஆக்டிவா இருக்காங்க. ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும் பப்பி. அதாவது வெளியூர்ல நம்ம எல்லா ஊரும் டிரான்ஸ்போர்ட் பண்றோம். அதே மாதிரி வந்து இந்த லவர்ஸ் இப்போ வேலண்டைன்ஸ் டே வேற போயிடுச்சு. பட் இருந்தாலும் வேலண்டைன்ஸ் தான் கிஃப்ட் பண்ணணும்னு இல்ல. சோ அவங்க லவர்ஸ்க்கு இந்த 12 o'clock அந்த இதெல்லாம் நம்ம பண்றோமா? நம்ம பண்றோம். அதுவும் பண்றோம். இப்போ பப்பீஸ் வந்து 12 o'clock நீங்க டோர் ஸ்டெப்ல வந்து இந்த பாஸ்கெட் வச்சு அந்த மாதிரி பண்ணணும்னா கூட பிரதர் வந்து அந்த சர்வீஸுமே வந்து பண்றாரு. சோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னா கூட வந்து ஏன்னா பப்பி அவைலபிளா இருக்கு, அதனால சொல்றேன். சர்ப்ரைஸ் பண்றதுனால லேட் ஆயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்ல. உங்க லவருக்கு நீங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னா கூட பப்பீஸ் அவைலபிளா இருக்கு. இது முடிஞ்சிச்சுன்னா கூட அடுத்த பேட்சுமே அவைலபிளா இருக்கும். கொடுத்துட்டே இருக்காரு அவரு. நீங்க வாங்கி வளர்க்கறதான் வேலையா இருக்கும். சோ பெட்ஸை பொறுத்தவரை. சோ அதுதான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப நம்ம இன்ஸ்டா ஐடி பாத்தீங்கன்னா கொடுங்க. அதுல வந்து இன்ஃபர்மேஷன், டாக்டர் இன்ஃபர்மேஷன் ரெகுலரா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர் வச்சுக்கிறவங்க. ஆமா, பிரதரோட அக்கௌண்ட் வேற ஹேக் ஆயிட்டதா வந்து சொல்லியிருந்தாரு. அதுல நிறைய 40,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாரு. அது பெரிய விஷயம் இல்ல, அது நடக்கிறதா. பட் என்னோட சஜஷன் நான் இங்க சொல்லிடுறேன், இந்த வீடியோ மூலியமா சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரை இப்போ நிறைய வந்து ஹேக் நடக்குது. பெரிய பெரிய யூடியூபர்ஸும் சரி, பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸ்க்குலாம் ஹேக் நடக்குது. என்னோட சஜஷன் ஒரு டிப்பா நான் என்ன சொல்வேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் உங்க பாஸ்வேர்டை மாத்திருங்க. இல்ல 2 months ஒன்ஸ் உங்க பாஸ்வேர்டை மாத்தி அதுல நீங்க சேஃபா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஹேக் பண்ணும்போது ஒரே பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா உங்க அலாகிரதம் வந்து ஏதாவது யூஸ் பண்ணும்போது இல்ல ஹேக் ட்ரை பண்ணும்போது அந்த பாஸ்வேர்ட் மாட்டாது. அது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஏன்னா உங்க அக்கௌண்ட்டை நீங்க தான் காப்பாற்றணும். சோ அதனால வந்து பாஸ்வேர்டை மாத்தினீங்கன்னா அது அவங்க பல இதுல அவங்க செக் பண்ணி ஏதாவது ட்ராக் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு வந்து அந்த பாஸ்வேர்டு இருக்காது. சோ ரெகுலரா பாஸ்வேர்டு நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த இஷ்யூஸை நீங்க வந்து தவிர்க்கலாம். பட் இருந்தாலுமே இன்ஸ்டாகிராம் அவரோட ஹேண்டில் வந்து நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அவரோட டீடைல்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல வந்துட்டே தான் இருந்திருக்கும் இது வரைக்குமே வீடியோல. ஸோ அவரை ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அவர் கொடுத்துட்டே இருப்பாரு. பப்பீஸ் அவைலபிளா இருக்கு ஏது இல்லைனாமே அவர் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் ஸ்டோரியிலும் ஆட் பண்ணுவார். அப்பதான் வந்து நமக்கு தெரியும். ஷார்ட்ஸா கூட நான் போஸ்ட் பண்ண சொல்றேன். அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி ப்ரோ? டிரான்ஸ்போர்ட் நம்ம எல்லாருக்கும் பண்றோம். எல்லாரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா. அதர் ஸ்டேட் என்னன்னா பெங்களூர், கேரளா, அப்புறம் கர்நாடகா, ஆந்திரா. இந்த சேஃப்டி எப்படி ப்ரோ? சேஃப்டி 100% சேஃப்டி. ஃபுட் அது நைட் டிராவலிங் மட்டும் தான். டிரான்ஸ்போர்ட் நம்ம மார்னிங் பண்ண மாட்டோம். ஒன்லி நைட் தான். பாத்தீங்கன்னா உங்க கைக்கு வந்து சேர வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். சேஃபா வந்து நம்ம அதே பப்பி டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். இல்ல இப்போ எனக்கு ஃபர்தர் கிளாரிட்டி வேணும். நான் இங்க இருந்து நான் அப் பண்ணி போட்டுறேன்.
இப்போ நான் எப்படி கிளைண்ட் கம்யூனிகேட் பண்ணுவேன்? இந்த இடத்துல இங்க போய் பிக் பண்ணிக்கிங்க. இல்ல பிரதர், நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் போவோம், இல்ல வந்து கொரியர் அனுப்புவோம். பாத்தீங்கன்னா அவங்களோட நம்பர் அனுப்பிச்சு விட்டுருவோம், வண்டி நம்பர் அனுப்பிச்சு விட்டுருவோம், டைமிங் சொல்லுவாங்க, இந்த டைமுக்கு போயிடுண்டு. நீங்க மதுரைக்கு சும்மா மதுரை மாட்டுதாவணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 6 o'clock நீங்க பக்கத்துல என்ன போய் வாங்கிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு நம்பர் அனுப்பிச்சு விட்டுருவோம், நீங்க ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு சேஃபா நைட்ல தான் மோஸ்ட்லி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எல்லா ஊருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் நம்ம சேஃப் அண்ட் டெலிவரி. அது பேமெண்ட் எப்படி வரும்? முன்னாடி எல்லாமே பண்ணிடணுமா? ஃபுல் அமௌண்ட் அனுப்பிச்சிடணும் ப்ரோ. ஃபுல் அமௌண்ட் அமிச்சா மட்டும்தான் பப்பீஸ் வந்து. அப்புறம் நான் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க, நான் பாதியை தரேன், டிரான்ஸ்போர்ட் பார்த்தேன், அந்த இதெல்லாம் பண்ண முடியாது. அதை நானே சொல்லிடுறேன். அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ட்ரஸ்ட் பண்ணணும்னா அதுதான் இவரோட வீடியோஸ் நிறைய சேனல்ல யூடியூப்ல இருக்கு. இவர் எங்கேயும் ஓடி போறதுல இதுதான் பிசினஸா பண்றாரு. நீங்க அதை பயப்படணும்னா இதை பிசினஸா பண்ணாம வந்துட்டு ஏதோ வித்தமா எஸ்கேப் ஆகணும்னு பண்ணாம இது ஒரு பிசினஸா பண்றாரு. அவர் நம்பர்ஸ் வச்சிருக்காரு, லொகேஷன் வரைக்குமே சொல்றாரு, எல்லா டீடைல்ஸுமே அவர் கொடுத்திருக்காரு. சோ அதை சீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரொம்ப ரேர் கேசஸ்ல ஏதாவது மிஸ் ஆக டிரான்ஸ்போர்ட்ல மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு தவிர அதுவுமே வந்து அவர் கேர் எடுத்து தான் வந்து ஒரு நல்ல டிராவல்ஸ்ல தான் போடுவார். அது வரைக்கும் ஆனது இல்லன்றாரு. பட் ஸ்டில் அந்த அஷூரன்ஸ் அவர் கொடுக்குறாரு. சோ அந்த டிரான்ஸ்போர்டேஷன் பொறுத்தவரை இஷ்யூஸ் இருக்காது. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி இப்போ வந்து அவர் மதுரையில இருந்து ஒரு கிளைண்ட் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருந்து வந்து வாங்கிட்டு பர்டிகுலரா நம்ம கோல்டன் பெட்ஸ்ல வாங்கிட்டு போற காரணமே குவாலிட்டினாலதான். ஆமா பிரதர், நம்ம துபாயில இருந்து தான் கேட்பாங்க, அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா கேட்பாங்க. துபாய் அங்கெல்லாம் கஷ்டம் ரொம்ப. நிறைய பேர் டிரான்ஸ்போர்டேஷனே வாங்குறது 3 டாக்குக்கான பங்கு வந்துரும். டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், பட் ரொம்ப அதிகமாகும். ஆமா ஆமா, அதனால வேணும் கேட்பாங்க, பரவாயில்ல எனக்கு பண்ணுங்கன்ட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் கிளைண்ட் கேக்குறாங்க. ஓகே, அந்த குவாலிட்டிக்காக தான் மறுபடியும் அதை வந்து கேக்குறாங்க. நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. So yeah, that's it guys. வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். Thank you so much for watching. இது வரைக்கும் வீடியோவோட என் கூடவே பிரதர் கூடவே இருந்து கேட்டுட்டு இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பிரதர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஜெனட்டிக்கை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு, ஆரோ வைரஸை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை பத்தி டீட்டெயிலாக சொல்லணும்னா ஐ பட்டன்ல வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ எண்டில் கூட வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பாரோ வைரஸ் என்ன, அதுல இருந்து எப்படி காப்பாற்றணுன்ற டாக்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த வீடியோ கிளியரா சொல்லியிருப்பாரு. அதுவுமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பப்பீஸ் வேணுன்றவங்க பிரதரோட கான்டாக்ட் டீடைல் மறுபடியும் வந்து ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகுது, கால் பண்ணுங்க. இன்கேஸ் அவர் எடுக்கலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கால் பண்ணுவாரு. எனக்கு கால் பண்றீங்க, நான் வந்து பப்பீஸை விற்கல, நான் சேனல்ல தான் வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். பிரதரோட எப்பவுமே போன் எடுப்பாரு. அதான் இன்கேஸ் அவர் பிஸியா ஆயிட்டாருன்னா எடுக்க மாட்டேன். மத்த டைம் நீங்க உடனே எடுத்துருவாங்க, பிரச்சனை கிடையாது. நம்ம 2 நம்பர் இருக்கு இல்லையா? கரெக்டா ஒரே நம்பர் தான் இருக்கு. அதான் லைக் அவர் சொன்ன மாதிரி பிஸியா இருந்தாலும் எடுக்க மாட்டாரு. பட் கண்டிப்பா வந்து ரீச் அவுட் பண்ணுவாரு. ஸோ உங்களுக்கு தேவையான பப்பீஸை வாங்கிக்கிங்க. இதோட நான் வந்து வீடியோ முடிவு பண்றேன். இன்னொரு வீடியோல பிரதரோட வந்து நான் மீட் பண்றேன் அடுத்த பேட்சோட. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை டேப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணிக்கிங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், அந்த பப்பீஸ் உங்களுக்கு போய் சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரம் SKN.